ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோ வந்து இந்த அப்கமிங் SA20 சீசனோட கடைசி ப்ரீவியூ வீடியோ. பார்க்க போற 2 டீம் வந்து பால் ராயல்ஸ் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். பால் ராயல்ஸோட ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸோட ஆரம்பிச்சோம்னா லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ், டேவிட் மில்லர், முஜிபுர் ரஹ்மான், பியான் ஃபோர்ட்வின், சிக்கந்தர் ரசா, ரூபின் ஹெர்மான் ஒரு ஓகே ப்ரீ சைனிங்ஸ்னு சொல்லலாம். ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டினில் பாட்மேன் 5.1 மில்லியன் குட் சைனிங். கல்வெரேனே வந்து ஒரு பேனிக் பை மாதிரி தான் தெரிஞ்சுது. திடீர்னு அந்த 2.3 மில்லியனுக்கு ஏத்தினது. டிலானோ போட்கீட்டர் 2.6 மில்லியன். குடகேஷ் மோட்டி, ஏசா ட்ரைப் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃப்ரம் ஜெர்சி, ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். டான் லாரன்ஸ் வந்து ILT20க்கும் சைன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அதை பத்தி சொல்றேன். இஷான் மலிங்கா, விஷன் ஹலம்பகே வந்து முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். ஒரு ஆல்ரவுண்டர். அவர் விளையாடுறாருன்னா எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். கீகன் லயன் கேஷே, ஹார்டஸ் வில்லியோன், இன்காபா பீட்டர், ஜே பாசன், கொபானி மொக்கேனா. நான் 2 11 போட்டு வச்சிருந்திருக்கேன். டான் லாரன்ஸோட அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் 2 11 போட்டு வச்சிருந்திருக்கேன். முதல் 11 எப்படி இருக்கலாம்னா லுவாண்ட்ரே பிரிட்டோரியஸ், ரூபின் ஹெர்மான், கைல் வெரேனே நம்பர் 3, டேவிட் மில்லர் 4, டான் லாரன்ஸ் 5, சிக்கந்தர் ரசா நம்பர் 6, டெலானோ பொட்கீட்டர் 7, குதகேஷ் மோட்டி 8, பியான் ஃபோர்ட்வின் 9, இஷான் மலிங்கா 10, ஒட்னீல் பாட்மேன் 11. உடனே ஒரு கேள்வி இந்த 11 பார்த்தோன்னே என்ன வரலான்னா முஜிபுர் ரஹ்மான ப்ரீ சைனிங் பண்ணிட்டு உக்காத்தி வைக்கலாமான்னு அந்த கேள்வி கேட்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் எதனால அவசரப்பட்டு அவரை ப்ரீ சைனிங் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏன்னா குடகேஷ் மோட்டி சிபிஎல்ல ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அட்லீஸ்ட் பிஃபோர் த ஃபைனல். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல பேட்ஸ்மேன் சுத்த பார்த்து அவுட் ஆகலாம். பேட்டிங்லயும் வந்து அடிப்பர். ஸோ முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு பேரு. ஆனா இத்தனை வருஷம் நம்ம பார்த்துருக்கோம். பெருசா ஒரு லீக்ஸ்லயோ ஆப்கானிஸ்தானுக்கே அவர் எல்லா மேட்சும் விளையாடுறது கிடையாது. அப்ப வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டா அவசரமா ஒரு ரிட்டென்ஷன் பண்ணி எனக்கு புரியுது தேர் அதர் லீக்ஸ் கோயிங் அரவுண்ட் ஆல்சோ அந்த சேம் டைம்னு. ஆனா இப்ப குதகேஷ் மோட்டி வாஸ் ஆல்சோ வாஸ் இன் த ஆக்ஷன் அண்ட் தேவ் பிக்ட் ஹிம்னா எதனால தேவ் சைன் முஜிபுர் ரஹ்மான் எனக்கு புரியல. ஸோ இந்த கேஸ்ல வந்து முஜிபுர் ரஹ்மானை சேர்த்திருந்தாலுமே ஒரு ஒஃபென்சிவ் ஸ்பின்னர், முஜிபுர் ரஹ்மான் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இஸ் நாட் பீன் தட் எஃபெக்டிவ். ஸோ ஒரு ஒஃபென்சிவ் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் யாருமே கிடையாது. ஆனா அந்த ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல ஒருவேளை சமாளிச்சுடலாம். எதனாலன்னா பியான் ஃபோர்டேன் நியூ பால்ல போடுறவர், யூ கேன் போல் 3 overs இன் பவர் பிளே. குரகேஷ் மோட்டி கண்டெய்னிங் ஸ்பின்னர். அதுக்கப்புறமா சிக்கந்தர் ரசா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். லுஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ் மே நாட் நீட் டு கீப் பிகாஸ் கைல் வெரேனே இஸ் கீப்பிங். அதனால அவரும் ஆஃப் ஸ்பின் போடலாம். ஒரு 3 பேரை வச்சு தேத்திடலாம். ஸோ அந்த கேஸ்ல தென் யூ காட் இஷான் மலிங்கா, வேரியேஷன்ஸ் போடுற டிஃபென்சிவ் ஃபாஸ்ட் bowler. We can bowl slow deliveries and can bowl decently quick. ஒட்னீல் பாட்மேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் பவர் பிளேலையும் போடலாம், கடைசியிலையும் போடலாம். ஆனா இப்ப குடகேஷ் பியான் ஃபோர்டீன் 3 ஓவர், டிலானோ போட்கிட்டர் அட்லீஸ்ட் 2 ஓவர்ஸ்னா பவர் பிளேல அவ்வளோ ஒரு வேலை இருக்காது. ஸோ ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு பால், ஒரு டர்பன்ல ஒரு அந்த அட்டாக்கை வச்சு ஓட்டிடலாம். எங்க பிரச்சனை வரும்னா ஒரு வாண்டரர்ஸ் ஒரு பிரிட்டோரியாவுக்கு போனா ரொம்பவே கஷ்டப்படும் இந்த பவுலிங்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அப்புறம் பேட்டிங்னு பார்த்தோம்னா இப்ப ரூபின் ஹெர்மான் இஸ் அ குட் பிளேயர். கேன் ஹி ப்ரொவைட் த குட்ஸ்னா தெரியல. கைல் வெரேனே இஸ் அ குட் பிளேயர். கேன் ஹி ப்ரொவைட் த குட்ஸ்னா தெரியல. இப்ப டேவிட் மில்லர்னா ஒருத்தர் ஒரு பில்லர் ஆஃப் திஸ் லைனப். அதுக்கப்புறம் லுவாண்ட்ரே பிரிட்டோரியஸ் இஸ் அ வெரி குட் யங் பிளேயர். அவரை தவிர இப்ப டான் லாரன்ஸும் குட் பிளேயர். ஒரு கன்சிஸ்டன்சி எலமெண்ட் இருக்கா தெரியல. சிக்கந்தர் ரசா இஸ் அ குட் பிளேயர். ஸோ பேட்டிங்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. பவுலிங்கும் அந்த என்ன சொல்றது ஹோம்ல தே கேன் டூ ஓகே. இந்த பேட்டிங் ட்ராக் தான் ரொம்ப கஷ்டம் படும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் டீம். எனக்கு பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை பண்றது கஷ்டம் தான் படுவாங்க இந்த டீம். 2வது 11 என்ன பண்ணலாம்னா இப்ப டான் லாரன்ஸ் ILT20 விளையாட போயிட்டார்னா ஏசா ட்ரைப் இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் கேன் போல் ஆஃப் ஸ்பின். ஸோ இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் கிடைச்சிடும். அவரை ஓப்பனிங் இறக்கிட்டு கீகன் லயன் கேஷே போன வருஷம் ஐ திங்க் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு நம்பர் 5 விளையாடினார். So he can bat at number 5. You still got an extra spin bowling option there.
ஸோ இந்த டீம் காம்பினேஷன் இஸ் நாட் டிஸ்ரப்டட் மச். ஆனால் இவ்வளோதான் இந்த டீமுக்கு இருக்கு. அதுக்கு அதோட லின்காபா பீட்டர் வந்து எங்க ஃபிட் ஆக முடியும்னு தெரியல. இப்போ பியான் ஃபோர்டே நியூ பால் ஸ்பின்னர் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஃபார் லைக் பேக்கப். குடகேஷ் மோட்டி ஐ திங்க் வில் பிளே. அதோட தெர் இஸ் நோ ஸ்லாட் ஃபார் ஹிம். ஸோ வில் சி ஹவு திஸ் கோஸ். எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டீம் குவாலிஃபை பண்ணுறது கஷ்டப்படும். இப்போ பிரட்டோரியா கேபிட்டல்ஸோட டீமை பார்த்தோம்னா 3 ப்ரீ சைனிங்ஸு. வைல்ட் கார்ட் சைனிங் ஆண்ட்ரே ரசல், அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸ் அண்ட் ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் ப்ரீ சைனிங். ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் have signed up for ILT20 அபுதாபி நைட் ரைடர்ஸ்க்கு விளையாடுறதுக்காக. இப்போ வந்து இவா 2 பேரும் இல்லாத இருக்கிற சமயத்துல வந்து எப்படி இந்த டீம் சமாளிக்க போறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஆக்ஷன்ல என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா கேஷவ் மகாராஜ் 1.7 மில்லியன், லுங்கின் கிரி, அதுக்கப்புறம் டியூல் பிரேவிஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் 16.5 மில்லியன், லிசார்ட் வில்லியம்ஸ், கிரெய்க் ஓவர்டன், சகீப் மஹமூத், கோடி யூசப், கார்னர் எஸ்டர்ஹூசன், பிரைஸ் பார்சன்ஸ், கிடியன் பீட்டர்ஸ், ஜுனேத் தாவூத், வில் ஸ்மித், மிக்காயில் பிரின்ஸ், பயாண்டா மஜோலா, வியான் லபே, சிபுலோனியோ மகானியா. இப்போ இந்த டீமை படிச்சுடுறேன், இந்த 11 படிச்சுடுறேன். ஒரு 11 தான் நான் போட்டு வச்சிருந்திருக்கேன். நான் படித்த உடனே அதில் கொஞ்சம் கேப்ஸ் தெரியலாம். எப்படி போகலான்னா கார்னர் எஸ்டர்ஹூசன் டு ஓப்பன் வித் வில் ஜாக்ஸ், டியூல் பிரேவிஸ் நம்பர் 3, பிரைஸ் பார்சன்ஸ் 4, ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் நம்பர் 5, ஆண்ட்ரே ரசல் 6, கிரெய்க் ஓவர்டன் 7, கேஷவ் மகாராஜ் 8, கிடியன் பீட்டர்ஸ் 9, லிசார்ட் வில்லியம்ஸ் 10, கோடி யூசப் நம்பர் 11. இப்போ லுங்கின் கிடி வந்து பிளேஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனாலுமே இந்த பிரட்டோரியா கண்டிஷன்ஸில் ஸ்லோவர் பாலாக போட்டால் எனக்கு பொறுத்த வரைக்கும் வேலைக்காகாது. கிடியான் பீட்டர்ஸ், லிசார்ட் வில்லியம்ஸ், கோடி யூசப் ஒரு அளவுக்கு வேகமாக போடுற பவுலர்ஸ்னால நான் அந்த 3 பேரையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸ்பின்னர்ஸ்க்கு இங்கே அவ்வளோ எடுக்காது. ஸ்டில் கேஷவ் மகாராஜ் இஸ் குவாலிட்டி பவுலர். இப்போ வந்து இந்த டீம்ல பார்த்தோம்னா பேட்டிங் வில் ஜாக்ஸ், எஸ் he can be என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். டியூல் பிரேவிஸ், பிரைஸ் பார்சன்ஸ் இஸ் a good player. ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் வந்து he can be inconsistent but still is a good player. ஆண்ட்ரே ரசல் வந்து பழைய மாதிரி ஆண்ட்ரே ரசல் கிடையாது. இப்போ இந்த சிபிஎல் நிறைய தடவை அவர் பேட்டிங் இறங்கிறதுக்கு அவசியமே வரல. ஆனால் இப்போ ஒரு சப்போர்ட் ரோல் தான் விளையாடினார் அந்த டோர்னமெண்ட் தேர் வித் ஆல்சோ யூ காட் சம் அதர் பிளேயர்ஸ் தேர். அந்த பழைய மாதிரி ஆண்ட்ரே ரசலா இருந்திருக்காரான்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் வித் பேட் ஆர் பால். ஸோ அந்த கேஸில் வந்து ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ஆண்ட்ரே ரசல் இஃப் தே கோ டு ILT20 எந்த பிளேயரை வச்சு ரிப்ளேஸ் பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா வில் ஸ்மித் இஸ் அன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறமா என்ன சொல்றது பவுலிங்னு பார்க்கலாம். இப்போ கிரெய்க் ஓவர்டன் தேவ் காட் அட் நம்பர் 7 just to strengthen the batting and he can also bowl. அப்ப எதுக்காக சகீப் மஹமூத திருப்பி சைன் பண்ணியிருக்கான்னு எனக்கு புரியல. ஏன்னா லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சே ஓட்டிடலான்னு இருக்கும்போது லுங்கின் கிரி இஸ் ஆல்சோ அந்த பெஞ்ச். இப்ப சகீப் மஹமூத் யாருக்கு பதிலாக விளையாட முடியும்? இந்த பேட்டிங்கை வச்சுட்டு ஐ திங்க் தேவ் ஆல்சோ பாட் கிரெய்க் ஓவர்டன் டு போல்ஸ்டர் த பேட்டிங். ஸோ அந்த கேஸில் வந்து சகீப் மஹமூதை விளையாடினா நம்பர் 6க்கு அப்புறமா பேட்டிங் கஷ்டப்படும். ஆண்ட்ரே ரசலுக்கே இப்போலாம் பேட்டில் அவ்வளோ பழைய மாதிரி படுறது கிடையாது. ஸோ திஸ் டீம் கேன் ஃபைண்ட் தம் செல்ஸ் பிட் ஆஃப் ப்ராப்ளம் வித் போத் த பேட் அண்ட் பால். அதனால தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த டீம் குவாலிஃபை பண்ணாது. So, ஒருவேளை I don't know whether you can replace players who have gone to other leagues just for the duration of time. ஒரு number 5 and 6 for ஷர்ஃபேன் ரதர்ஃபர்ட் and ஆண்ட்ரே ரசல்னா the batting will look a bit better. இப்போ பேட்டிங்னு பார்த்தோம்னா நான் பேட் பிளேயர்ஸ்னு சொல்ல மாட்டேன். கார்னர் எஸ்டர்ஹூசன் இஸ் a good player, consistently will rise up to the occasion. பிரைஸ் பார்சன்ஸ் is a good player, consistently will rise up to the occasion. Sharfane Rutherford is a good player, consistently will rise up to the occasion. ஆண்ட்ரே ரசல் பழைய மாதிரி படுறது கிடையாது. அதுக்கப்புறமா கிரெய்க் ஓவர்டன். இப்போ பெட்டோரியால வந்து கிரெய்க் ஓவர்டனோட பேட்டிங் இஸ் இட் கோயிங் டு காம்பன்சேட் ஃபார் கிரெய்க் ஓவர்டன்ஸ் பவுலிங் அண்ட் பெட்டோரியா ட்ராக்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஸோ டாப் 6லையுமே கன்சிஸ்டண்டா விளையாட போற ஆள்னா தெரியல. இப்போ டியூல் பிரேவிஸ் இருக்காரு, வில் ஜாக்ஸ் அடிக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் அந்த டீம்ல. பவுலிங்லுமே வந்து they've got some decent options நான் ஒத்துக்கிறேன். ஸோ
So they've got some local fast bowlerனால if they had selected a better squad, they could have had more flexibility. அதை விட்டுட்டு சகீப் மெஹமூத் அந்த பெஞ்ச் வில் ஸ்மீட் வந்து வளரவே போறது கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன மாதிரி எடுத்திருக்கான்னு எனக்கு புரியல. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் டீம் வில் குவாலிஃபை. ஆல்சோ ஐ திங்க் பால் ராயல் ஸ்ட்ரகிள் டு குவாலிஃபை. என்ன நினைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.